வெல்கம் டு மினட் டாக்கீஸ். பியாசா இது வந்து இந்தி திரைப்படம். 1957ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். டைரக்டர் வந்து குருதத். அவரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு மிகச்சிறந்த இந்தி திரைப்படம் வந்து மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த ஒரு டைரக்டர் கம் நடிகர். வேறு ஆரம்பத்தில் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து கதாசிரியர், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வந்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசராக வந்து உயர்ந்தவர். உலகின் மிகச்சிறந்த 100 படங்கள் பட்டியலில் வந்து இந்த படமும் வந்து இந்த படத்தையும் சேர்த்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பெருமைக்குரிய படம் தான் பியாசா. பியாசா வந்து ஒரு 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 துன்பவியல், ஒரு கவிஞனுடைய வாழும் காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கவிஞனுடைய கதை தான் அது. நிஜமாக வாழ்ந்த பாரதியார் எப்படி வந்துட்டு வாழும் காலத்தில் வந்து புறக்கணிக்கப்பட்டு பின்னால் வந்துட்டு நம்மளும் இப்போ தூக்கி வச்சு கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அந்த கதையில் வந்துட்டு இந்த கேரக்டரை சொல்லலாம் நமக்கு. இந்த படத்துடைய கேமராமேன் வந்துட்டு இவர் குருதத்தை பற்றி முதல்ல சொல்லணும். இவர் வந்துட்டு 39 வயசுலேயே வந்து இறந்துட்டார். மொத்தமே வந்து 8 படம் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த 8 படத்தில் வந்துட்டு முக்கிய படங்கள் வந்து 3 படம் வந்து முக்கியமாக சொல்லலாம். ஒன்று வந்து இந்த பியாசா, இன்னொன்று வந்து காக்கஸ் கி போல், அப்புறம் வந்துட்டு சாஹிப், பிபி அவர் குலாம். இதில் வந்து காக்கஸ் கி போல் வந்துட்டு இந்தியாவில் வந்து முதல்ல சினிமாஸ்கோப்பில் எடுத்த திரைப்படம். இவரும் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் இவர் தான். இந்த படம் வந்து அன்றைக்கி வந்து வணிக ரீதியாக தோல்வி அடைஞ்ச திரைப்படம். ஆனால் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு தனமான படமாக நம்ம வந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணலாம். எப்படி தமிழில் வந்துட்டு அன்பே சிவம் குணாலாம் வந்து தோல்வி அடைஞ்ச திரைப்படமாக இருந்தாலும் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்க அப்படித்தான். இந்த மாதிரி வந்து அந்த படம் வந்து காக்கஸ் கி போல் கூட வந்து மிகச்சிறந்த திரைப்படம் தான். அது வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஒளிப்பூதி இயக்குனர் வி.கே. மூர்த்தி அவர்கள். அவர் வந்துட்டு தாதா சாஹேப் அவார்டு வந்து வாங்கியிருக்கார் 2010ஆம் ஆண்டு. அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட. இந்த காலத்தில் அவங்க இப்படி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார் வி.கே. மூர்த்தி. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகிறான். அது வந்து அவ்வளோக்கு வந்து அந்த படத்தில் வந்து விஷயங்கள் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூடியூப்பில் இருக்கிற ஃபுல்லும் வந்து நல்ல பிரிண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த படம் வந்து இன்னொரு 50-60 வருடங்களுக்கு கழித்து பார்த்தாலும் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல். ஏன்னா மிகச்சிறந்த சில படங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில படங்கள் தான் வந்துட்டு அப்போ எடுத்த படத்தை கூட இப்போயும் வந்து நம்மளால் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயத்தை படத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து சில படங்களை வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த நாள் சிவாஜி நடித்த அந்த நாள் இப்படி வந்துட்டு தமிழும் சரி இந்திய சினிமாவும் சரி சில படங்கள் மட்டும்தான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு ரசனையோடு படம் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த படம் நீங்கள் இருக்குது. அவசியம் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது இந்த படம் வந்து. அப்புறம் அந்த விசிட்டர் வந்து எஸ்.ஜே. பர்மன். இவர் வந்து குருதத்தை பற்றி இன்னொன்று சொன்னோன்னா அவர் வந்து 1964ஆம் ஆண்டிலே இறந்துட்டார். உங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது இவர் வந்து இன்னும் வாழ்ந்துருக்கலாமே, இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். அந்தளவுக்கு வந்துட்டு இவர் மிக திறமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அவர் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு அது சந்தோஷத்தை கற்று துன்பங்கள் தான் அதிகம் அவருக்கு. அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வகிதா ரஹ்மானை வந்து ஒரு லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அவங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த குடும்ப வாழ்க்கையை நிம்மதி கிடையாது. இது கூட வந்துட்டு அவருடைய அவர் மரணது, அதை 39 வயசுலேயே மரணம் நிகழ்ந்ததுக்கு காரணமாக நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு இந்த படத்தை கதையை பற்றி சொல்ல விரும்பல. இந்த படம் வந்து நீங்கள் படம் ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு பார்த்துருங்க. நீங்கள் அதை தான் சொல்லணும். ஒரே வரியில் சொல்லணும்னா, வாழும்போது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கவிஞன் அவன் வந்துட்டு இறந்த பிறகு வந்து எப்படி கொண்டாடப்படுறாங்கிற ஒரு விஷயம். அதாவது வந்துட்டு குடும்பத்திலையும் புறக்கணிக்கப்பட்டான், சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கவிஞர் அவனுடைய வாழ்க்கையை சொல்கிற ஒரு படம் தான் அது. அதாவது அந்த ஹீரோயின் வகிதா ரமன் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக காமிச்சிருவார் கேமராமேனை.
இவங்க வந்து தமிழில் வந்துட்டு இந்த அலிபாபா 40 திருடர்கள்ங்கிற படத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். சலாம் பாபு சலாம் பாபு எங்கே போறீங்க, அந்த பாட்டை வந்து டான்ஸ் ஆனவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் இந்தி சினிமாவில் போய் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து புகழடைஞ்ச ஒரு நடிகை. இது இப்போ கூட வந்து அவங்க வந்து தாதா சாஹிப் விருதும் ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அவசியம் இந்த படத்தை தவிர்க்க முடியாத ஒரு படம், அது அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I'm finally facing it all, fearless.